பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் 3 நாள். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் அதிகாரம் 2 இறைவார்த்தை 18 22 முடிய. யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவரிடம், இக்கோவிலை இடித்து நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்தை அவர்கள் ஒரு வியாபார கூடமாக மாற்றினார்கள். இந்த வார்த்தையின் முன்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்தை அவர் விற்பனை கூடமாக மாற்றியிருப்பார்கள். புறா விற்றார்கள், நாணயம் மாற்றினார்கள். வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் மாறிற்று. ஒரு சந்தை போல காட்சியளித்தது. இதை பார்த்த இயேசு கோபம் கொண்டார். என் வீட்டை நீங்கள் கல்வர் கொகையாக்கி விட்டீர்களே என்று சொல்லி சாட்டை எடுத்து எல்லோரையும் அடித்து விரட்டினார். யூதர்கள் வந்து கேட்டது, இவற்றை நீ செய்ய உமக்கு என்ன உரிமை உண்டு? அதற்கு என்ன அடையாளம் நீர் காட்டும் என்றார்கள். அதற்கு இயேசு கொடுத்த பதில்தான், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் இதை நான் எழுப்புவேன். இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று என்று அவர்கள் சொல்ல, மனிதருக்கு மாமிசமாய் இது 46 ஆண்டுகள் ஆயிற்று, ஆனால் ஆண்டவர் ஆவியின் பிரகாரமாய் இதை கட்ட வேண்டும் என்றால் 3 நாளில் இதை கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. யோவான் அதிகாரம் 2 இறைவார்த்தை 22. அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். அன்பார்ந்தவர்களே, யோவான் அதிகாரம் 2 இறைவார்த்தை 22 சொல்லப்பட்ட வார்த்தையின் மறைப்பொருள் என்னதென்றால், 3 நாள் என்னை நீங்கள் அடிப்பீர்கள், துன்பப்படுத்துவீர்கள், சிலுவையில் அறைவீர்கள், ஆனால் 3 நாளில் நான் உயிரோடு எழும்புவேன், என் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பேன். 3 என்ற வார்த்தை விவிலியத்தில் அநேக இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 நாளில் இடித்த ஆலயத்தை கட்டுவேன் என்பதின் மறைப்பொருளும், ஆண்டவருடைய உடலை நீங்கள் அழித்தாலும் 3 நாளில் அவர் உயிர் பெற்று மீண்டும் எழும்புவார் என்பதை தான் குறிப்பிடுகின்றது. அதேபோல் மத்தேயு அதிகாரம் 12 இறைவார்த்தை 40 பார்க்கின்றோம், யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். ஹல்லேலூயா. இதோ இந்த வார்த்தை இதற்கு ஒப்பனையாக இருக்கின்றது. யோனா 3 நாள் எவ்வாறு மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல இறைமகனும் 3 நாள் பூமியில் மரித்திருப்பார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பப்படுவார் என்ற மறைப்பொருளின் வார்த்தை இதோ இந்த நாட்களில் உண்மையாகும்படி பிதாவானவர் அதை நடப்பித்தார். அப்போது சீடர்களும் மறைப்பொருளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். மனிதருக்கு 46 வருடங்கள் தேவைப்பட்டது என்றால், ஆனால் ஆண்டவருக்கு 3 நாள் போதும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு கடினமானது எதுவும் இல்லை, என்னால் கூடாதது ஒன்றும் இல்லை. இறைவனுடைய உடலான ஆலயத்தை நாம் இடித்து போடுகிறோம், துன்பப்படுத்துகிறோம், நம்முடைய பாவத்தால் கஷ்டப்படுத்துகின்றோம். ஆனால் ஆண்டவர் 3 நாளில் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பு ஞாயிறு எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நம்முடைய பாவமான வாழ்க்கை மண்ணில் புதைக்கப்பட்டு புதிய வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை இறைவனோடு உயிர்ப்பிக்கின்றது. இந்த நாளிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்றேன். 40 நாட்கள் நான் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்திருக்கிறேன். இதோ இறைமகன் எனக்காக எத்தனையோ வேதனைகள், கசையடிகள் பட்டார். பிதாவானவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
பிதாவானவர் மகனை கனப்படுத்தும்படியாக 3 நாளில் உயிர் பெற செய்தார். அதேபோல் கிறிஸ்து உயிர் பெற்றது போல நம்முடைய பாவமான வாழ்க்கை நம்மிடமிருந்து மறைந்து புதிய வாழ்க்கைக்குள் உயிர் பெற்று நாமும் புதுப்பிக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு இந்த நாளில் நாமும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இந்த உயிர்ப்பு ஞாயிறை நம் ஒவ்வொருவருடைய உயிர்ப்பின் காலமாக நாம் சிறப்பிப்போம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 இறைவார்த்தை 54. சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. இதோ கிறிஸ்து உயிர் பெற்றார். பாவமான எல்லா வாழ்வும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. உயிர்ப்பின் வாழ்வுக்குள், வெற்றியின் வாழ்வுக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். உயிர்ப்பு காலத்தில் இறைவனோடு பயணிப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்கள்.